जय जगन्नाथ बलदेव सुभद्रा महारानी कर्णम, जय श्री राधा गोपाल जी कर्णम, जय श्री गौरांग महाप्रभु नित्यानंद कर्णम, जय श्रीல रूप रघुनाथ कर्णम, जय श्रीல பிரபாதி மகாராஜ் கரணும், என் குருநாத கரணும். தொடர்ந்து நம்ம சைத்தன்ய சரிதாமிரத கிளாஸ் கவனிப்போம். கிளாஸ் வந்திருக்கக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் அடையனுடைய பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா. அனைவருக்கும் மீண்டும் நம்ம சைத்தன்ய சரிதாமிரத கிளாஸ்ல கவனிக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம படிக்க போகிறது சைத்தன்ய சரிதாமிரதா ஆதி லீலா அத்தியாயம் 2 பதம் 12 பார்க்க போறோம். இது சரிதாமிரதா ஆதி லீலா சாப்டர் 2. ஸ்ரீ சைத்தன்யா முழுமுதல் த சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட்ஹெட், சைத்தன்ய மகாபுரு சுப்ரீம் பர்சன் காட்ஹெட். அண்ட் ஸ்லோகா வந்து பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் 12. ஓகேவா? கிட்டத்தட்ட நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஒரு 5 ஸ்லோகத்தை பார்க்க போறோம். 12வது ஸ்லோகத்துல இருந்து 17வது ஸ்லோகம் வரைக்கும் நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு. ஓகேவா? 12வது ஸ்லோகம். தாஹாரா அங்கேரா சுதக்ரேனா மண்டலா உபானிஷா கஹேதாரே பிரம்மசு நிர்மலா. மொழிபெயர்ப்பு நம்மள உபனிஷங்களால் திவ்யமானதாகவும் அருவ பிரம்மனாகவும் எது அழைக்கப்படுகிறதோ அஃது அந்த பரம புருஷரின் உடலிலிருந்து வரும் கதிர்களின் மண்டலமாகும். When the Upanishads call the transcendental, impersonal Brahman is the realm of glowing effulgence of the same Supreme Person. Okay, thank you. ஏசு பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபாதி மகாராஜ் ஒரு கீஜை. முண்டக உபநிஷத்தின் 3 மந்திரங்கள் புருஷோத்தமனான முழுமுதல் கடவுளின் உடலிலிருந்து வரும் பிரகாசத்தை பற்றிய பின்வரும் தகவல்களை தருகின்றது. இரண்மயே பரே கோஷே விரஜம் பிரம்ம நிஷ்கலம் தத் சுப்ரம் ஜோதிஷாம் ஜோதிஷ் தத் யத் ஆத்மவிதோ விது நா தத்ர சூர்யோபாதி நா சந்திர தாரகாம் நேமா வித்யுதோ பாந்தி பூதோ அயம் அக்னி தம் ஏவ பந்தம் அனுபாதி சர்வம் தஸ்ய பாஷ சர்வம் இதம் விபாதிஹி பிரம்மை வேதம் அம்ருதம் புருஷ்டாத் பிரம்ம பஸ்தாத் பிரம்ம தஹின தஸ்தோத்ரேன அதாஸ் சொர்பம் சா பிரஸ்ருதம் பிரம்மை வேதம் விஸ்வம் இதம் வரிஷ்டம். பௌதிக திரைக்கு அப்பாற்பட்ட ஆன்மீக மண்டலத்தில் பௌதிக கலங்கங்களுக்கு அப்பாற்பட்ட எல்லையற்ற பிரம்மஜோதி உள்ளது. அந்த பிரகாசமான வெள்ளை ஒளியானது எல்லா ஒளிகளின் ஒளி என்று ஆன்மீகவாதிகளால் அறியப்படுகிறது. அந்த மண்டலத்தின் சூரிய ஒளி, சந்திர ஒளி, நெருப்பு அல்லது மின்சாரம் வெளிச்சத்திற்கு அவசியமில்லை. உண்மையில் இந்த ஜட உலகில் தோன்றக்கூடிய ஒளிகள் யாவும் அந்த பரம ஒளியின் பிரதிபலிப்பு மட்டுமே. அந்த பிரம்மன் முன்னேயும் உள்ளது, பின்னேயும் உள்ளது, வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு, மேலே, கீழே என எங்கும் உள்ளது. வேறு விதமாக கூறினால் அந்த பரபிரம்மனின் ஒளியானது ஜடவானம், ஆன்மீகவானம் என இரண்டிலும் முழுமையாக பரவி உள்ளது. ஸ்லோகம் 13, டெக்ஸ்ட் 13. ஷர்மா சேஷே தேகே ஜெய்சே சூர்ஜா நிர்விசேஷா ஞான மார்கே லைதே தாரே கிருஷ்ணேரா விசேஷா. மொழிபெயர்ப்பு. வெறும் கண்களால் காணும் போது சூரியனின் பிரகாச தன்மையை தவிர வேறு எதையும் அறிய முடியாததை போலவே வெறும் தத்துவ அனுமானங்களை கொண்டு பகவான் கிருஷ்ணரின் தெய்வீகமான விசேஷ தன்மைகளை புரிந்து கொள்ள முடியாது. இப்ப இவங்க படிங்க, பிரேமதி படிங்க.
நம்ம 2 பேர் படிச்சீங்க. பிரேமவதி படிக்கிறீங்களா? Hare Krishna Prabhu. As with the naked eye, one cannot know the sun except for as glowing substance. Merely by philosophical speculation, one cannot understand Lord Krishna's transcendental varieties. Thank you. ஸ்லோகம் 14, text 14. யஸ்ய பிரபா பிரபவதோ ஜகத் அந்த கோட்டி ஸ்வசேஷ வசுதாதி விபூதி பின்னம் தத் பிரம்ம நிஷ்கலம் அனந்தம் அசேஷ பூதம் கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி. மொழிபெயர்ப்பு: மாபெரும் சக்தியுடன் வீட்டிற்கும் ஆதி புருஷரான கோவிந்தரை நான் வணங்குகின்றேன். அவரது தெய்வீக திருமேனிலிருந்து வரும் பிரகாசமான ஒளியே அருவ பிரம்மனாகும். அது முழுமையானதும் பூர்ணமானதும் எல்லையற்றதாகும். மேலும் கோடிக்கணக்கான பிரபஞ்சங்களில் பலதரப்பட்ட எண்ணற்ற லோகங்களை அவற்றின் பல்வேறு ஐஸ்வர்யங்களுடன் இது வெளிப்படுத்துகிறது. ஸ்னேகா படிக்கிறீங்களா? I worship Govinda, the primal Lord who is endowed with great power. The glowing effulgence of his transcendental form is the impersonal Brahman, which is absolute, complete, and unlimited, and which displays the varieties of countless planets with their different opulences in millions and millions of universes. Thank you. ஏஷி பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல புருவருக்கு ஜெய். இந்த ஸ்லோகம் பிரம்ம சம்ஹீதியில் 5வது அத்தியாயத்தில் 40வது ஸ்லோகமாகும் காணப்படுகிறது. எண்ணற்ற பிரபஞ்சங்களில் உள்ள எண்ணில் அடங்காத கிரகங்கள் ஒவ்வொன்றும் பல்வேறு வடிவங்களையும் சூழ்நிலைகளையும் கொண்டுள்ளன. இவை யாவும் எல்லையில்லா இரண்டற்ற பிரம்மன் அல்லது பூர்ண ஞானத்துடன் வீட்டிற்கும் பூர்ண முழுமையிலிருந்து வருகின்றன. அந்த எல்லையற்ற பிரம்மஜோதியின் ஆதி மூலம் கோவிந்தனின் தெய்வீக திருமேனியே ஆகும். அந்த கோவிந்த எல்லாவற்றின் ஆதியாகவும் பரமபுருஷ பகவானுக்கும் மரியாதையுடன் வணங்கப்படுகிறார். ஸ்லோகம் 15, டெக்ஸ்ட் 15. கோடி கோடி பிரம்மாண்டே ஜே பிரம்மேரா விபூதி ஷேயி பிரம்மா கோவிந்தேரா ஆயா அங்க காந்தி. மொழிபெயர்ப்பு: பிரம்மதேவர் கூறினார், அருவ பிரம்மனின் வைபவங்கள் கோடான கோடி பிரம்மாண்டங்கள் முழுவதும் பரவி உள்ளன. அந்த பிரம்மன் கோவிந்தரின் திருமேனிலிருந்து வரும் ஒளியே. எஸ் அப்படிங்க. எஸ் பிரேமதி படிக்கிறீங்களா? Okay. Lord Brahma said the opulences of impersonal Brahman spread throughout the millions and millions of universes. That Brahman is but the bodily effulgence of Govinda. Hare Krishna. Okay. ஸ்லோகம் 16, டெக்ஸ்ட் 16. ஷேஹி கோவிந்தா பாஜி ஆமி தேஹோ முரபதி தாஹார பிரசாதே மூரா ஆயா சிஷ்டி சக்தி. மொழிபெயர்ப்பு: நான் கோவிந்தரை வழிபடுகிறேன். அவரே என் இறைவன். அவரது கருணையினால் மட்டுமே பிரபஞ்சத்தை படைப்பதற்கு நான் சக்தி அளிக்கப்பட்டுள்ளேன். எஸ் நேஹமதி. I worship Govinda. He is my Lord. Only by his grace am I empowered to create the universe. ஏஷி பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல புருவருக்கு ஜெய். சூரியன் மற்ற கிரகங்களிலிருந்து வெகு தொலைவில் அமைந்துள்ள போதிலும் அதன் கதிர்கள் அக்கிரகங்களை எல்லாம் தக்க வைத்து பராமரிக்கின்றன. உண்மையில் சூரியன் தனது வெப்பத்தை ஒளியையும் பிரபஞ்ச முழுவதும் பரப்புகின்றது. அது போலவே மிக உயர்ந்த சூரியனான கோவிந்தர் தம்முடைய வெப்பத்தையும் ஒளியையும் தமது பல்வேறு சக்திகளின் வடிவில் எங்கும் பரப்பி உள்ளார். சூரியனின் வெப்பமும் ஒளியும் சூரியனிலிருந்து வேறுபட்டவை அல்ல. அதுபோல கோவிந்தரின் எல்லையற்ற சக்திகளும் சாக்ஷாத் கோவிந்தரிலிருந்து வேறுபட்டவை அல்ல. எனவே எங்கும் பரவியுள்ள பிரம்மன் எங்கும் பரவியுள்ள கோவிந்தரே ஆகும். அருவ பிரம்மன் கோவிந்தரை சார்ந்து இருப்பதாக பகவத்கீதையில் 14 அத்தியாயம்
27வது ஸ்லோகத்தில் தெளிவாக கூறப்படுகின்றது. இதுவே பூர்ண அறிவை பற்றிய உண்மையான கருத்தாகும். ஸ்லோகம் 17, டெக்ஸ்ட் 17. முனையோ வாத வாசனா ஸ்ரமணா உஸ்த்வா வந்தினா பரஸ்மாப்யம் தாமே தே யாந்தி சாந்த சந்நியாசினோ மலஹா அமலஹா. மொழிபெயர்ப்பு தமிழ்ல, கடுமையான உடல் தவங்களை மேற்கொள்பவர்களும் விந்துவை மூளைக்கு உயர்த்தக்கூடியவர்களும் பிரம்மனில் முழுமையாக நிலை பெற்றவர்களுமான நிர்வாண சாதுக்களும் சந்நியாசிகளும் பிரம்ம லோகம் எனப்படும் மண்டலத்தில் வாழ முடியும். எஸ் பிரேமாதஜி. Naked saints and sannyasis who undergo severe physical penances, who can rise the semen to the brain, and who are completely equipoised in Brahman, can live in the realm known as Brahmaloka. ஏசி பக்தி விதான் சுவாமி ஸ்ரீல பிரபுபாத மரப்பொருளுக்கு ஜெய். ஸ்ரீமத் பாகவதத்தில் 11வது காண்டம் 6வது அத்தியாயம் 47வது ஸ்லோகத்தில் இது கூறப்படுகிறது. வரும் இந்த ஸ்லோகத்தில் வாத வாசனா என்னும் சொல் உடை உட்பட எந்த பௌதிக விஷயத்தையும் கண்டு கொள்ளாமல் முற்றிலும் இயற்கையை நம்பி வாழக்கூடிய சாதுக்களை குறிக்கிறது. அத்தகு சாதுக்கள் கடுமையான குளிர் அல்லது சுட்டெரிக்கும் சூரிய ஒளியில் கூட தங்களது உடல்களை மறித்துக் கொள்வதில்லை. அவர்கள் எந்த வகையான உடல் துன்பத்தையும் தவிர்ப்பதற்கு பெரிதாக முயல்வதில்லை. வீடு வீடாக சென்று யாசித்து வாழ்கின்றனர். அவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ ஒருபோதும் தங்களது விந்துவை வெளியேற்றுவதில்லை. அத்தகு பிரம்மச்சாரியத்தினால் அவர்களால் விந்துவை மூளைக்கு உயர்த்த முடிகிறது. இவ்வாறாக அவர்கள் அதிபுத்திசாலிகளாகி மிகவும் நுட்பமான நினைவாற்றலை வளர்க்கின்றனர். அவர்களது மனம் பரம உண்மையின் தியானத்திலிருந்து ஒருபோதும் சஞ்சலம் அடைவதோ விலகுவதோ இல்லை. பௌதிக இன்பத்தின் இச்சையினால் கூட அவர்கள் ஒருபோதும் கலங்குமுறுவதில்லை. கடுமையான கட்டுப்பாட்டின் கீழ் தவங்களை பயிற்சி செய்து அத்தகு சாதுக்கள் இயற்கையின் குணங்களுக்கு அப்பாற்பட்ட சாந்தமான நிலையை அடைந்து அருவ பிரம்மனில் ஐக்கியம் ஆகின்றனர். எஸ், ஹரே கிருஷ்ணா. ஓகே, இப்ப இந்த ஸ்லோகங்கள்ல தொடர்ந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கிருஷ்ணதாச கவிராஜ கோஸ்வாமி அவர் என்ன சொல்றாரு பார்க்கறதுக்கு முன்னாடி, சில கிருஷ்ணதாச கவிராஜ கோஸ்வாமி இந்த புஸ்தகத்தோட ஆச்சாரியா ஸ்ரீமன் சைத்தன்ய மகாபிரபு, ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி, ரகுநாத தாஸ் கோஸ்வாமி, ரகுநாத பட்ட கோஸ்வாமி, ஜீவ கோஸ்வாமி, கோபால் பட்ட கோஸ்வாமி, இவங்க கருணையோட பிறகு எல்லா கௌரவ பிரியாச்சனா எல்லா கௌரங்க மகாபுர பக்தரோட நம்ம இந்த கிளாஸை படிக்கணும் புரிஞ்சுக்கணும் சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்குவோம். ஹரி கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரி ஹரி, ஹரிராமோ ராம ராம ஹரி ஹரி. இப்ப இந்த ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா 12ல இருந்து 17வது வரைக்கும் நம்ம படிக்கிறோம். இதுல இந்த அத்தியாயம் ஏற்கனவே நான் பலவாடி சொல்லியிருக்கிறேன், திருப்பியும் இன்னொரு சொல்றேன். இந்த 2வது அத்தியாயம் சைத்தன்ய மகாபிரபு எப்படி முழு முதல் கடவுள்னு சொல்லி அதை பத்தி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்ப அது முழுக்க முழுக்க பகவான் எப்படி சுப்ரீம் பர்சன், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் எப்படி முழு முதல் கடவுள், அவர் எப்படி நம்ம கடவுள்னு நம்ம சொல்றோம். அதே போலதான் கிருஷ்ணர் கடவுள் நம்ம சொல்லும் போது அதே மாதிரி நம்ம சைத்தன்ய மகாபிரபுவின் கடவுள் என்று சொல்லணும். அவர் தான் இந்த சுப்ரீம் பர்சன் சொல்லி சொல்றாங்க. இப்ப பகவான் எப்படி சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட் ஹெட், எப்படி முழு முதல் கடவுள் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு 5 ஸ்லோகங்கள்ல முதல்ல ஒரு விஷயம் சொல்றாங்க. என்னன்னா, இப்ப ஜோதி பாத்தீங்கன்னா அது சும்மா கிடையாது. அந்த ஜோதி சாட்சாத் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர்கிட்ட இருந்தா வருது சொல்லி இந்த 12ல சொல்றாங்க. ஓகேவா? உதாரணத்துக்கு 12ல பாத்தீங்கன்னா 12ல பாத்தீங்கன்னா உபனிஷங்கள் திவ்யமான அருவ பிரம்மனாகவும் எது அழைக்கின்றதோ அது அந்த பரம புருஷர் இருந்து பதிகளாகும். அப்ப உபனிஷங்கள் சொல்லுது, ஜோதி பத்தி சொல்லுது. அந்த ஜோதி யார்கிட்ட இருந்து வருதுன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ண கிட்ட இருந்து தான் வருது. அந்த ஜோதியோடைய விஷயங்கள் எல்லாமே இப்ப லைட்டா இருக்கட்டும், இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா கடவுளை அடையிறதுக்கு 3 வகையான ஸ்டெப், 3 வகையான தன்மைகள் கடவுளை உணரலாம். அது நம்ம ஏற்கனவே போன வாரம் கிளாஸ்ல நம்ம பார்த்துட்டோம். என்னது ஒண்ணு பாத்துக்கிட்டீங்கன்னா கடவுளை ஜோதியாக பார்க்கலாம், அதே கடவுளை பரமாத்மாவும் பார்க்கலாம்,
அதே கடவுளை சாட்சா அவரோட திரு உருவத்துல பார்க்கலாம். அப்ப கடவுள் என்பவர், பகவான் என்பவர் வந்து யாருன்னா சாட்சாத் முழுமுதற் கடவுளாகிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே. ஓகேவா? இங்க கிருஷ்ணரோட சக்திகள் என்ன அதை பத்தி இங்க சொல்றாங்க. எப்படி கிருஷ்ணர் வந்து கடவுள் எப்படி நீங்க சொல்றீங்க? மத்தவங்க கடவுள் இல்லையா? இறைவன் என்பவர் ஒரே ஒருத்தர் தான், அது சாட்சாத் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். ஏன்னா இது எல்லா வகையான ஆச்சாரியர்களும் சொல்றாங்க. பிரம்மசமயத்துல பிரம்மதேவனும் சொல்றாரு ஈஸ்வர பரம கிருஷ்ணா. ஓகேவா? அதே போல பரம்பிரம்மா பரம்தாமா பவித்திரம் பரமம் பவான் அர்ஜுனன் சொல்றாரு. ஆராதனம் விஷ்ணு ஆராதனம் சர்வேஷாம் தஸ்மாத் பரதரம் ததிச்சான சுசாச்சரம். சிவபெருமான் பாகவத புராணத்துல சொல்றாரு. இந்த மாதிரி எல்லா வகையான ஆச்சாரியர்களும் சொல்றாங்க. இப்ப பகவத்கீதையை எழுதும் போது விநாயகர் பெருமான் எழுதுறாரு, வேதத்தை சொல்ல சொல்ல விநாயகர் எழுதுறாரு. அவர் என்ன எழுதுறாரு? கிருஷ்ணர் பேசும்போது அவர் கிருஷ்ணர் பேசினாரு சொல்லி எழுதல. அவங்க என்ன எழுதுறாரு? அங்க ஸ்ரீ பகவான் உவாச்சா தான் எழுதுறாரு அவரு. அப்ப இங்க வந்து பகவான் என்பவர் வந்து கடவுள் என்பவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் தான், அவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான். பிறகு இந்த இப்ப வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த 5 ஸ்லோகத்துல எது சொல்ல வருதுன்னா, இப்ப ஜோதி என்பது வந்து கடவுள் நிறைய பேர் நினைக்கணும்ல, அந்த ஜோதி எங்கேயிருந்து வந்திருக்குன்னா இந்த பாண்டர் என்ன சொல்றாங்க, அது பகவான் கிட்ட இருந்தா வருதுன்னு சொல்றாங்க. அடுத்து 13 என்ன சொல்றாங்க, வெறும் கண்களால் காணும் போது சூரியன் பிரகாச தன்மையை தவிர வேறு எதையும் அறிய முடியாத போலவே வெறும் தத்துவ அனுமானங்களை கொண்டு பகவான் கிருஷ்ணன் தெய்வீகமான விஷயத்தன்மையை புரிந்து கொள்ள முடியாது. கடவுளை வந்து உணர்றதுல வந்து பாத்தீங்கன்னா பல வகையான முறைகள் இருக்கு. அதுல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா 2 முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. என்னது? கடவுளை வந்து பகவான் பத்தி வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும்னா முக்கியமா ஒரு விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும். என்ன அது யார் சொல்ல முடியுமா? பகவான் பத்தி, பகவானுடைய பக்தி பத்தி, இல்ல கடவுளை பத்தி, இறைவன் பத்தி, இறை சம்பந்தமான ஸ்பிரிச்சுவல் பத்தி தெரிஞ்சுக்கிட்டா நம்ம ஒரு ப்ராசஸை ஃபாலோ பண்ணணும். என்ன அது? ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சாஸ்திரங்கள் படிக்க வேண்டும். சாஸ்திரம் படிக்க முக்கியமானது. ஆனா முக்கியமா ஒரு விஷயம் இருக்கு. Total surrender, Prabhu. இல்ல ஓகே மாதாஜி. இப்ப கடவுளை பத்தி தெரிஞ்சுக்கணும், நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் சிரவணம் பிரபு. சிரவணம் முதல் கேட்கிற பழக்கம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? கேட்கிற பழக்க சிரவணத்துல வந்து பாத்தீங்கன்னா நாலேஜ் வந்து நமக்கு கிடைக்குது. ஓகேவா? இங்க 2 வகையான விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஆரோகவாத, ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஆரோக பந்தா அண்ட் அவரோ பந்தா. ஆரோஹோ பந்தானா வந்து என்ன அர்த்தம்னா அசெண்டிங் ஆர்டர். ஓகேவா? நாட் மிஸ்டேக்லாம் கரெக்டாதான் நினைக்கிறேன். ஓகேவா? அப்படி எதுவும் நான் செக் பண்ணி சொல்றேன். ஆரோஹோ பந்தானா என்ன அர்த்தம்னா கீழே இருந்து ஒரு விஷயத்த மேல போறது, அதான் அசெண்டிங் ஆர்டர். கீழே இருந்து மேல போறதுதான் ஆரோஹோ பந்தா. அவரோ பந்தானா வந்து பாத்தீங்கன்னா மேலே இருந்து கீழே இறங்கி வருது. ஓகேவா? அப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா லிசனிங் ப்ராசஸ் இல்ல நாலேஜ் வந்து நம்ம கேதர் பண்ணணும், நாலேஜ் கத்துக்கணும்னா நம்ம அவரோ பந்தா பாதையை ஃபாலோ பண்ணணும். அவரோ பந்தானா வந்து என்னது? மேலே இருந்து கீழே இறங்கி வருது. அதாவது இப்ப குரு பரம்பரை சொல்றாங்க, அதை நம்ம கேட்கிறோம். ஆரோக பந்தானா வந்து என்ன? கீழே இருந்து மேல போறது. அது என்னன்னா கடவுள் இப்படி இருப்பாரோ, அப்படி இருப்பாரோ, இது இப்படி இருப்பாரோ, அந்த மாதிரி இருப்பாரோ, நம்மளே ஓன் இமேஜின் பண்றது. அதான் இங்க 13 சொல்றாங்க. சொந்த கற்பனையில பகவானை புரிஞ்சுக்கிறது. ஓகேவா? அது வந்து இன்கம்ப்ளீட், அதாவது முழுமையான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. 14 வந்து என்ன சொல்றாங்க, இது பிரம்ம சமயத்தோட ஸ்லோகம் தான். அதாவது இந்த ஜோதி வந்து பகவான் தான், அந்த ஜோதியில பல பிரம்மாண்டங்கள் இருக்குன்னு சொல்றாங்க, பல வகையான கேலக்சிகள் உள்ளுக்குள்ள இருக்குன்னு சொல்றாங்க. 15 என்ன சொல்றாங்க, பிரம்மதேவர் பேசுறாரு. அதாவது என்ன சொல்றாரு, பிரம்மன் அருவ பிரம்மனின் வைபவங்கள் கோடான கோடி பிரம்மாண்டங்கள் முழுவதும் பரவி உள்ளன. அந்த பிரம்மன் கோவிந்தரின் திருமணியிலிருந்து வரும் ஒளியே. பாருங்க, பிரம்மதேவரே ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு? அதாவது இந்த பிரம்ம ஜோதியில நல்லா புரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது பூலோகம். பூலோகத்துக்கு மேல, பூலோகத்தோட நீங்க வந்து சேர்த்து மேல 7 லோகங்கள் இருக்கு. அதே போல பூலோகத்தை தவிர்த்து கீழே 7 நரகலோகங்கள் இருக்கு. இந்த 7+7 தான் பாத்தீங்கன்னா ஒரு அண்டம், ஒரு முட்டை வடிவில் இருக்கும். அண்டம்னா வந்து பாத்தீங்கன்னா ரவுண்டா இருக்காது. அண்டம்னா முட்டை வடிவில் இருக்கும். ஓகேவா? இப்படி இருக்கும். ஓகேவா? அப்ப இது எல்லாமே சேர்த்தா வந்து பாத்தீங்கன்னா ஒரு அண்டம் இல்ல ஒரு கேலக்சி சொல்லலாம். இதுல 14 லோகங்களுக்கு பூ பூஹ சுக மதக தபச ஜனக சத்தியம் அத்தல வித்தல தலா தலா ரசதல மகாதல பாதால இந்த மாதிரி பல நரக லோகங்கள். இந்த அண்டங்களுக்கு மேலதான் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா பிரம்ம ஜோதி இருக்கு.
ஜோதி என்ற ஒரு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சுத்தி இருக்கும். அந்த ஜோதிக்கு வெளியில நம்ம இருக்கிறோம். அந்த ஜோதிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஜோதி மட்டுமே இருக்காது. அந்த ஜோதிக்குள்ளேயும் பல வகையான கோடான கோடி என்ன சொல்றது கேலக்சி பிரம்மாண்டங்கள் இருக்கு. அந்த அந்த பிரம்மா அந்த அண்டங்கள், பல அண்டங்கள் இருக்கு. அந்த அண்டங்கள்ல கூட அந்த ஜோதியில தான் நிறைய முனிவர்கள் போயிட்டு அங்க போய் இருந்துட்டு திருப்பி இந்த பூமிக்கு வந்துருவாங்க. சொல்லப்படுது பல பிரம்மாண்டங்களுக்கு சொல்றது. பிரம்மதேவர் என்ன சொல்றாரு, நான் வந்து எனக்கு அவர் பிரம்மதேவர் சொல்றாரு. அடுத்து 17 என்ன சொல்றாரு, 16 என்ன சொல்றாருன்னா, அவரே என் இறைவன். பிரம்மதேவர் என்ன சொல்றாரு, என்னோட இறைவன் வந்து பகவான் தான் சொல்றாரு. அவரது கருணையால் மட்டுமே பிரபஞ்சத்தை படைப்பதற்கு நான் சக்தி அளிக்கப்பட்டுள்ளேன். பிரம்மதேவர் தான் இந்த உலகத்தெல்லாம் படைக்கிறாரு, ஜீவராசி படைக்கிறாரு. ஆனா அவர் தனிச்சையாக எதுவுமே செய்ய கிடையாது. அவர் ஓன் பர்சனல் பொட்டன்சியோட அவர் எதுவும் செய்ய கிடையாது. அவர் என்ன பண்றாரு, அவர் பகவானோட கருணையால அந்த சக்தியை வாங்கிட்டு அவர் பண்றாரு. தென் 17 என்ன சொல்றாங்க, கடுமையான உடல் தவங்களை மேற்கொள்பவர்களும் விந்துவை மூளைக்கு உயர்த்தக்கூடியவர்களும் பிரம்மனில் முழுமையாக நிலை பெற்றவர்களுமான நிர்வாண சாதுக்களும் சன்னியாசிகளும் பிரம்மலோகம் எனப்படும் மண்டலத்தில் வாழ முடியும். இப்ப யாரு அந்த பிரம்மன் லோகத்துல போக முடியும் சொல்லி சொல்றாங்க. யார் போக முடியும், யாரு வந்து இந்த உடல் உறவு வாழ்க்கையில ஈடுபடாதுங்க, பிறகு வந்து இந்த உலகத்தோட ஆசைகள் ஈடுபடாதுங்க. அதாவது பாத்தீங்கன்னா சில பேர் இமயமலையில வந்து பாத்தீங்கன்னா சட்டக்கட்டு போடாம அப்படி தவம் இருப்பாங்க. அவங்க அப்ப ஒரு சரியான ஒரு நெருப்புலாம் ஃபுல்லா இது பண்ணி பாத்தீங்கன்னா அவங்க நெருப்புல இருப்பாங்க. உடலுக்கு எதுவுமே மறைக்க மாட்டாங்க. அவங்க ஒண்ணுமே போட்டிருக்க மாட்டாங்க. உடல் துணி கூட இருக்காது. வெறும் கோவணம் மட்டும் தான் கட்டியிருப்பாங்க. இன்னமே கடும் தவம் பண்றவங்க அவங்க பிரம்ம லோகத்தை அடைய முடியும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இங்க முழுக்க முழுக்க என்ன சொல்லிருக்காங்க, பிரம்மலோகத்தை யாரு அடைய முடியும், இந்த பிரம்மலோகம் வந்து எப்படிப்பட்டது, இந்த பிரம்மலோகத்தோட ஜோதி வந்து பாத்தீங்கன்னா ஜோதி யாருக்கிட்ட இருந்து வருது, பிறகு இந்த பிரம்மலோகத்தை எத்தனை வகையான கேலக்சி, பல கோடான கோடி கேலக்சிகள் இருக்கு, இப்படி சொல்லி இந்த பிரம்மலோகத்தை பத்தி சொல்லிக்கிறாங்க. பிறகு அதுல ஒண்ணு என்ன சொல்லிக்கிறாங்க, இந்த பிரம்மலோகத்தை வந்து இந்த விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் பகவான் கிட்ட இருந்து தான் வருது, பகவான் கிட்ட இருந்து தான் வருது, பகவான் கிட்ட இருந்து திருப்பி ரிப்பீட் பண்றாங்க. ஆனா சில பேர் என்ன பண்ணுவாங்க, இது சொந்த கற்பனை புரிஞ்சுக்கிது. கடவுள் அப்படி இருப்பாரு, கடவுள் இப்படி இருப்பாரு, கடவுள் என்ன செய்வாரு, அவர் என்ன பண்ண போறாரு, அவர் வந்து உருவம் இருக்காது, அவர் உருவம் இருக்கும், இல்ல அவர் ஜோதியா இருப்பாரு, இல்லங்க அவர் கல்லா இருப்பாரு, இல்லங்க அவர் மரமா இருப்பாரு, இல்லங்க அவர் பாம்பு வடிவில் தான் இருப்பாரு, இல்லங்க அவர் இப்படி இருப்பாரு, அவர் பொம்பளை, இல்ல அவர் ஆம்பளை. இந்த மாதிரி பல வகையான சொந்த கற்பனையில நம்ம வந்து மக்களுக்கு நம்ம வந்து மெருகி இருக்கோம். அதனால வந்து பகவான் கிருஷ்ணரை நம்ம வந்து எப்பவுமே வந்து புரிஞ்சுக்கணும்னா, கடவுளை யாருன்னு இப்ப கிருஷ்ணர்னு விடுங்க, கடவுளை யாரு என்று நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம வரும்போது கண்டிப்பா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர்களுடைய அடிச்சுவட்டை தான் நம்ம பின்பற்றணும், சாஸ்திரங்களை பின்பற்றும். பகவான் என்ன சொல்றாரு, பிதாஹம் அஸ்ய ஜெகதோ, நான் பிதான்னு சொல்றாரு, நான் தந்தைன்னு சொல்றாரு. அப்ப அம்மா யாருன்னு சொல்லி அப்பா யாரு சொல்லி யாருன்னு சொல்லுவா, ஒரு பையனுக்கு அப்பா யாருன்னு சொல்லி அப்பா யாருன்னு சொல்லி யாரு சொல்லி கொடுப்பா, அம்மா தான் சொல்லி கொடுப்பா. அப்ப அம்மா என்றது வந்து என்னது, சாஸ்திரம் தான் அம்மா. அப்ப இங்க பகவான் கிருஷ்ணர் வந்து பாத்தீங்கன்னா பூர்ண வஸ்து, பூர்ணமான பகவான். அவரை வந்து என்னது எப்ப வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியும்னா, அவருக்கு எப்ப நம்ம வந்து சேவை செய்யறோமோ அப்பதான் இந்த பூர்ண வஸ்துவை நம்ம புரிஞ்சுக்க முடியும். இந்த பூர்ண வஸ்துக்கு தான் நம்ம உண்மையிலேயே நம்ம சேவை செய்யணும். அப்பதான் இந்த எல்லாமே பகவான் கிட்ட வருதுன்னு புரிஞ்சுக்க முடியும். வெறும் வந்து ஜோதியில மட்டுமே நம்ம வந்து போக்கஸ் பண்ணி ஜோதி வழிபாடுகளே நின்றுட்டுமே ஆனால் நம்மளுடைய பக்தி, நம்மளோட வழிபாடு பூர்ணமாக ஏற்றுக்கொள்ளப்படுது. இட்ஸ் நாட் கம்ப்ளீட். பிறகு வந்து நான் தியானம் பண்றேன், மெடிடேஷன் பண்றேன், இதுலயே நம்ம போயிட்டே இருந்தோம்னா அதுவும் நாட் கம்ப்ளீட். இந்த பரமாத்மா, இந்த ஜோதி இதெல்லாம் யாருக்கிட்டே இருந்து வருது, யார் இதெல்லாம் வந்து கொடுக்குறா, அந்த நபரை, அந்த பகவானை உருவத்தோட நம்ம வந்து புரிஞ்சுக்கொண்டுதான் இட்ஸ் அ கம்ப்ளீட் நாலேஜ். அதனாலதான் அழகா புறபத ஒரு உதாரணம் கொடுத்திருந்தாரு. என்ன கொடுத்திருந்தாருன்னா, உலகம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா சூரியனை ஒளி அடிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா சூரியன் கிட்ட வந்து அவர் வந்து ஒளி கொடுக்கல, அவர் தூரத்துல இருந்து ஒளி கொடுக்குறாரு, அது பாடு செஞ்சிருக்கு. அதே போல பகவான் இந்த உலகத்துல டைரக்டா சம்பந்தப்பட மாட்டார். ஆனா சூரியன் ஒளி போல அவரோட சக்திகள் இங்க ஃபுல்லா பரவி இருக்கு. அவரோட சக்திகளுக்கு கீழே கூடிய சில நபர்கள், சில தேவர்கள் அவங்க சக்தியை வாங்கிட்டு அவங்க வேலைகளை செய்வாங்க. அப்ப நம்ம வந்து இங்க இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, சேவ் டு கிருஷ்ணா பிகாஸ் ஹி இஸ் த பூர்ண வஸ்து. நம்ம பகவானுக்கு எப்ப சேவை செய்யணும்னா, பகவான் ஏன் நம்ம சேவை செய்யணும், ஏன்னா அவர் தான் பூர்ண வஸ்து.
இதை பத்தி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்க போறோம். மேபி அது இந்த கிளாஸ் இல்லைன்னா அடுத்த கிளாஸ் வரைக்கும் நம்ம பார்ட் 1 பார்ட் 2 நம்ம பார்க்கலாம். ஏன்னா இந்த பூர்ண வஸ்து பகவானை நம்ம அவருக்கு நம்ம சேவை செய்துமே ஆனால் பிறகு நம்ம அவரை ஈஸியா புரிஞ்சுக்கலாம். பிரம்மன் எங்கேருந்து வருது, பரமாத்மா எங்கேருந்து வருது, அண்ட் பகவான் எங்கேருந்து வர்றாரு, இதெல்லாம் கம்ப்ளீட்டா புரிஞ்சுக்கலாம். ஒரு பில்டிங்க ஒரு ஃபுல்லா ஒரு கட்டிடம் இருக்கு, பில்டிங் இருக்குன்னா அந்த பில்டிங்கை பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள கிரவுண்ட் ஃப்ளோர்ல உட்காந்துக்கிட்டு ஒருத்தர் பார்த்தாருன்னா அவருக்கு அந்த கிரவுண்ட் ஃப்ளோர் கீழே உள்ள மட்டும் தெரியும். ஒருத்தர் கொஞ்சம் தூரத்துல இருந்து பார்த்தாருன்னா பிறகு கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் வரைக்கும் தெரியும். ஒருத்தர் பாத்தீங்கன்னா தூரத்துல இருந்து இந்த முழு பில்டிங்கை பார்க்கும்போது என்ன தெரியும், அவருக்கு ஃபுல் பில்டிங் அப்படி தெரியும். ஓகேவா? அப்ப பக்தி பாதை என்பது கிருஷ்ணரோட கிருஷ்ண பக்தி பாதை என்பது பாத்தீங்கன்னா நம்ம அந்த ஃபுல் பில்டிங்கை பாக்குற மாதிரி. அதாவது இந்த உலகம் எப்படி இயங்குது, இந்த ஜோதி வழிபாடு என்னது, பரமாத்மா வழிபாடு என்னது, பகவான் எங்கேருந்து வர்றாரு, ஏன் நம்ம இந்த பூமியில பிறந்திருக்கோம், எதுக்காக நம்ம கஷ்டப்படுறோம், ஏன் நம்ம சாஸ்திரங்களை படிக்கிறோம், இந்த மனசுனா பிறந்தோம், ஏன் நம்ம மன போன போக்கில் இருக்க முடியாதா, நான் சம்பாதிக்கிறேன், நான் என்ஜாய் பண்றேன், நான் என் பாட்டு நான் இருக்கலாமே, நான் ஏன் கஷ்டப்பட்டு ஏன் நான் படிச்சு கத்துக்கணும், இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு பதில் கிருஷ்ண பக்தியில நம்ம கிருஷ்ண பக்தியில இந்த சாஸ்திரங்களை ஆச்சாரிகளை ஃபாலோ பண்ணும்போது தான் எல்லா கேள்விகளுக்கும் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். இல்லையே சில சமயத்துல கடவுள் வழிபடுறோம் நம்ம, ஆனா நமக்கு சில கேள்விக்கு பதில் தெரிய மாட்டுதே. ஒரு ஊர்ல பொம்மை போடுறாங்க, எல்லாம் சின்ன பிள்ளைங்க செத்து போகுதே, இது கடவுள் கேட்க மாட்டாரா, இது கடவுள் காப்பாற்ற மாட்டாரா, இந்த மாதிரி பல கேள்விகளுக்கும் எல்லாத்துக்கும் பகவான் கிருஷ்ண இந்த பாகவதம், பகவத்கீதை, சைத்தன்ய சேதாமத்துல இந்த எல்லாத்துலயும் முழுமையான பதில கொடுத்திருக்காரு. அதனாலதான் நம்ம அந்த பூர்ண வஸ்து பகவானுக்கு நம்ம சேவை செய்துமே ஆனால் நம்மளுக்கு பிரம்மன், பரமாத்மா ஃபுல் நாலேஜ் நமக்கு தெரிய வரும். புரியுதா? அப்ப சைத்தன்யா மகாபிரபு பாத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுக்கு எந்த புஸ்தகத்தையும் நம்மளுக்கு எழுதி கொடுத்துட்டு போல சைத்தன்யா மகாபிரபு. ஆனா சைத்தன்யா மகாபிரபு நம்மளுக்கு என்ன கொடுத்துட்டு போயிருக்கிறாரு முக்கியமா யாரும் சொல்ல முடியும்? சைத்தன்ய மகாபிரபு நம்மளுக்கு புஸ்தகம் எல்லாம் எழுதி கொடுத்துட்டு போல, ஆனா முக்கியமா நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு. என்னது அது? ஹரிநாம், ஹரி கிருஷ்ணா சண்ட். ஓகே, ஹரிநாம் கொடுத்தாரு. முக்கியமா அவர் கொடுத்து போன என்னது? கீர்த்தனம். சிக்ஷாஷ்டகம். சிக்ஷாஷ்டகம் கொடுத்து போயிருக்காரு. சிக்ஷானா என்னது? இன்ஸ்ட்ரக்ஷன், கட்டளை. சிக்ஷா அஷ்டகம், அஷ்டகம்னா 8. அஷ்டனா என்னது? 8 வகையான கட்டளையில கொடுத்துட்டு போயிருக்கிற. சேதோ தர்ப்பணமார்ஜனம், பவமஹாதவ நிர்வாபனம், செய்ய கைரவ சந்திரிகா விதரணம், வித்யாவது ஜீவனம், ஆனந்தாமுதி வர்தனம், பிரதிபதா பூர்ணோத சுவாதனம், சர்வாத்ம சனவனம், பரமஜிதே ஸ்ரீகிருஷ்ண சங்கீதனம். நம்பர் 1. நாம் நாமஹானி பகுதானி சர்வசக்தி தத்ராபித நியமித ஸ்மரணி யதா திருஹிதவ கிருபகமாவை நோ தெய்வம் திருஷிம் இசியானி அனுலக. 2. ऋणानपि सुनिचेन तरोरिव शेषुना अमानि नमानतेन कीर्तनीय सदा हरि. नंबर 3. नादनं नाचरणा सुंदरीं कवितांबा जगदीश सकामये मम जन्मनि जन्मनि श्री भगवदात् भक्ति हेतु कितुआई. नंबर 4. ऐ नंद तनुजा किंकर पदिदा मामिषं पामुद कृपयतो पाद पंकशील सुतलिया नयनं कला सुदारय वदनं कदकद रुदया किर पुलगणशितो नवराम गहने भविष्यति युगा यदनिमेक्षण सशा पर्वशाय शून्या जगसो गोविंद बरहनमे आश्लेषवा पारदं पिनस्तुमा मदर्शना मर्महदं करोदो यदा तदवामिदालं मत प्राणासाये मनाबर. नंबर 8. இந்த மாதிரி 8 கொடுத்துட்டு போயிருக்காரு சைத்தன்யா மகாபிரபு. இந்த 8 பாத்தீங்கன்னா இந்த மொத்த சாஸ்திரத்தோடைய இன்ஸ்ட்ரக்ஷன், கட்டளைகள், அதுல இருக்கக்கூடிய மூட்டு, பாவங்கள், ரசங்கள், தத்துவங்கள் எல்லாத்தையும் உள்ளுக்குள்ள காம்பேக்டா உள்ள வச்சு இந்த 8 ஸ்லோகத்தை கொடுத்துட்டு போயிருக்காரு சைத்தன்யா மகாபிரபுக்காக. ஓகேவா? அதுதான் இந்த 8லயும் அடக்கிட்டாரு. 8க்குள்ள வாழ்க்கை இருக்கு சொல்லுவாங்களா சினிமால, அது மாதிரி 8 ஸ்லோகத்துல முழுசா என்ன பண்ற மகாபிரபு, இந்த சைத்தன்ய மகாபிரபு மொத்த டீச்சிங்ஸ், மொத்த படிப்பினையும் அதுக்குள்ள வச்சுட்டார் சைத்தன்ய மகாபிரபு. ஓகேவா? அதனால பாத்தீங்கன்னா கிருஷ்ணதாச கவிராஜ் கோஸ்வாமி அதுல முக்கியமா என்ன சொல்லுவார்னா, அந்த 3வது ஸ்லோகத்தை அது மாலையா கோத்து நம்ம கழுத்துல போட்டுக்கணுமா. 3வது ஸ்லோகம் என்னது? திருநாடபி சுனிச்சன தரோரிவ சேஷுனா அமானி அமானத்தின கீர்த்தனை சதாரி. மத்தவங்க கிட்ட சகி பணிவா இருக்கணும், பிறகு ஹம்பலா இருக்கணும், மரியாதை கொடுக்கணும், மரியாதை எதிர்பார்க்க கூடாது. இந்த 8 ஸ்லோகத்துல எல்லாமே பாத்தீங்கன்னா கோல்டு மாதிரி. அதுல 3வது ஸ்லோகம் வெரி வெரி கோல்டு. ஓகேவா? ஏன்னா இந்த 3 குவாலிபிகேஷன் யார் வளர்த்துக்கிறாங்களோ அவங்க இந்த கிருஷ்ண பக்தியில அப்படியே கடல்ல கடந்து, இந்த சம்சார கடல்ல கடந்து பகவானுடைய
அந்த ஆன்மீக கடலுக்குள்ள வந்துட முடியும். ஓகேவா? அதான் பக்தி ரசாமிர்த சிந்து. சிந்துனா கடல். அப்ப ரசாம் அமிர்த கடல். பக்தி என்ற கடலுக்குள்ள நம்ம வர முடியும். இந்த சம்சார கடல்ல இருந்து கடந்து நம்ம பக்தி கடலுக்குள்ள வரணும். எப்ப இந்த 3 குவாலிபிகேஷன் நம்ம ஃபாலோ பண்ணும் போது, பணிவு, ஹம்பல், சகிப்புத்தன்மை, டொலரன்ஸ், அண்ட் மரியாதை கொடுக்கணும், மரியாதை எதிர்பார்க்கக்கூடாது. கிவ் ரெஸ்பெக்ட் டு ஆல் அண்ட் ஆல் அண்ட் டோன்ட் டிமாண்ட் ரெஸ்பெக்ட். இந்த 3 யாரு கரெக்டா ஃபாலோ பண்றாங்களோ, யாரு வந்து பிராக்டிஸ் பண்றாங்களோ, தென் கீர்த்தனியா சதா ஹரி, அவங்க தொடர்ந்து பகவானுடைய சம்சார கடல்ல இருந்து தாண்டி பக்தி சாகரத்துக்குள்ள போக முடியும். அப்ப என்னது அமானினா மானத்தேன, அதாவது என்ன அர்த்தம்னா மத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், நம்ம மரியாதை எதிர்பார்க்க கூடாது. கிவ் ரெஸ்பெக்ட் டு எவ்ரி ஒன். அது ஏன் வந்து அப்படி வந்து சொல்றாங்க? காரணம் என்னன்னா, ஏன்னா நம்ம வந்து உங்களுக்கு எதிரியோ பிடிச்சவங்களோ பிடிக்காதவங்களோ, ஓகேவா, நீங்க சில சமயத்துல பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஹரே கிருஷ்ணா சொல்லலாம், கண்டிப்பா எல்லாருக்கும் மரியாதை கொடுத்துதான் ஆகணும். காரணம்னா எல்லாரோட இருதயத்திலையும் எல்லாரோட ஹார்ட்லயும் பரமாத்மா இருக்கின்றார், பகவான் இருக்கிறார். அந்த அந்த நாலேஜ் வந்து எப்ப நம்மளுக்கு வருதோ, தேன் நம்ம இந்த மரியாதை எல்லாத்தையும் கொடுக்குற அந்த குவாலிட்டியை நம்ம வளர்த்துக்குவோம். புரியுதா? அப்ப சில பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, why we not give respect to everyone. ஏன் நம்ம வந்து எல்லாருக்கும் மரியாதை கொடுக்க மாட்டோம், காரணம் என்ன அப்படின்னு சொல்றாரு. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நோட்ஸ், இது பெரிய ஒரு நோட்ஸ். அவர் ஃபுல்லா வந்து இந்த கிளாஸ் அடுத்த கிளாஸுக்கு அழகா வரும். அதனால இதை பத்தி நான் பேசுறேன். ஓகேவா? பிகாஸ் we don't know Lord of universe. அதாவது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கடவுள் பகவான் எல்லா இடத்துலயும் இருக்கிறான்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை. அதனாலதான் நம்ம வந்து மரியாதை கொடுக்கறதுக்கு நம்ம தயங்குறோம். எஸ், பகவான் எல்லா இடத்துலயும் இருக்கிறார், எல்லாரையும் பாக்குறார், அந்த உணர்வு நமக்கு எப்ப வருதோ நம்ம எல்லாருக்கும் மரியாதை கொடுப்போம். உதாரணத்துக்கு வந்து பாருங்க, இப்ப உதாரணத்துக்கு ஒரு குரு மறைச்சு வராரு, ஓகேவா? உதாரணம் ஜெயபதி மறைச்சு வச்சுக்கீங்களேன். இப்ப ஜெயபதி மகாராஜ் உதாரணம் சொல்றேன், யாரும் எங்களுக்கு வச்சு கூடாது. இப்ப ஜெயபதி மகாராஜ் வராருன்னா கண்டிப்பா பாருங்க எல்லாரும் அவங்களோட மூட் மாறிடும், பட்டுன்னு மாறிடும். அங்க முன்னுக்கு காட் பிரதர், பிடிச்ச காட் பிரதர், பிடிக்காத காட் பிரதர், தெரிஞ்சவன் தெரியாது எல்லாம் அங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க எல்லாமே குருவோட மூட்டு தான் அங்க இருக்கும். கண்டிப்பா அங்க வந்து பாத்தீங்கன்னா மூஞ்சி திருப்பி அதெல்லாம் ரொம்ப குறைவா இருக்கும். அப்ப அந்த மாதிரி பகவான் எல்லா இடத்துலயும் அவங்க இருக்கிறார் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது, நான் வந்து ஜெயபதி மகாராஜ் சொல்ல நினைச்சுக்காதீங்க, நான் எல்லாம் பொதுவா சொல்றேன், எல்லாமே சொல்றேன், எந்த குருவா இருந்தாலும் சரி. அப்ப அந்த குரு வரும்போது அந்த குருவோடைய மூட் வந்து அங்க வந்தோடனே நம்ம வந்து எல்லாத்தையும் மறந்துடுவோம். அதே போல நம்ம பக்தியில எல்லாருக்கும் மரியாதை கொடுக்க நம்ம கண்டிப்பா கத்துக்கணும். அது ரொம்ப முக்கியம். நான் சொல்ல சைத்தன்ய மகாபுரு சொல்றாரு, உயர்ந்தவன் தாழ்ந்தவன், அவன் பெருசு இவன் கீழே, அவர் வந்து உயர்தரமானவர், இவர் யாது, அவர் அந்த ஜாதி, இவர் இந்த ஜாதி, அவரு சோப்பு இவர் கருப்பு, அவர் உயரம் இவர் புள்ள, இவர் பணக்காரரு இவர் காசு இல்லாதவரு, இவன் ஏழை இவன் பணக்காரன். இது எந்த வகையான பாகுபாடும் பார்க்கக்கூடாது, எந்த வகையான இதுவும் பார்க்கக்கூடாது. ஏன்னா நம்ம எல்லாருமே அந்த பூர்ண வஸ்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை வழிபட்டுக்கிட்டு இருக்கிறோம். அந்த பகவானும் பக்தி பாதையில போயிருக்கிறோம். அந்த மாதிரி நம்ம வந்து ஏற்றத்தாழ்வு, அந்த பல டிஸ்கிரிமினேஷன், நம்மளுக்கு அந்த பல வகையான எண்ணங்கள் இருந்துச்சுன்னா, இந்த அழுக்கான சாக்கடையான மனசை வச்சுக்கிட்டு எப்படி பகவான் லோகத்துக்கு போக முடியும்? ஸ்டீல் அந்த அந்த அழுக்கு கழுவப்படுற வரைக்கும் நம்ம இந்த பூமியில வந்துதான் ஆகணும். இந்த ஏற்றத்தாழ்வு இதெல்லாம் பார்க்க வரைக்கும், நம்ம மரியாதை கொடுக்காத வரைக்கும் கண்டிப்பா நம்ம வந்து இந்த பூமியில திருப்பி நம்ம உணரப்பி மரணம், உணரப்பி ஜனனம், உணரப்பி ஜனனி, ஜடரே சயனம், மீண்டும் மீண்டும் பிறந்து மீண்டும் சாக வேண்டும் இந்த பூமியில வந்து, வேற வழி இல்லை. ஓகேவா? அதே போல நம்ம ஏன் வந்து நம்ம வந்து இன்னொன்னு நமக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னு சொல்லி ஆச்சரியம் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம வந்து சரி ஃபர்ஸ்ட் பிரபு, பிரபுனா வந்து நம்ம கூப்பிடலாம், பிரபுன்னு கூப்பிடலாம். பிரபு என்றால் என்ன அர்த்தம்? அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க பார்க்கலாம். பிரபுனா என்ன அர்த்தம்? முயற்சி பண்றேன் பிரபுவா. சொல்ல முயற்சி பண்ணுங்க வந்துச்சு. ஆண் பக்தர்கள். ஆண் பக்தர்கள் தான். ஓகே, பிரபுனா என்ன அர்த்தம் கேட்டேன், யார கூப்பிடுறோம் சொல்லி கேட்கல. பிரபு என்றால் என்ன அர்த்தம்? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் பிரபு? பிரபு மாஸ்டர். சொல்லுங்க வந்துச்சு. மாஸ்டர். மாஸ்டர். மாஸ்டர்னா நீ என்ன சொல்ல வரீங்க? தமிழ்ல சொல்லுங்க.
தமிழ் என்ன சொல்லு? தமிழ் என்ன சொல்லுவாங்க? மாஸ்டர் குரு சொல்ல வரீங்களா? இல்ல அவர்தான் தலைவரா? பெருந்தலைவர். தலைவரா தலைவர் எல்லாமே தலைவரா? தேங்க்யூ எஃபர்ட் மாதிரி. தேங்க்யூ சோ மச். வேற யாரு கை தூக்கிங்க? யாரு இது? பிரபுன்னு என்ன அர்த்தம் பாத்தீங்களா? பிரபுக்கு தனி கிளாஸ் எடுக்கணும் போல. பிரபு என்ன அர்த்தம்? பிரபு என்றால் என்ஜாயர்னு அர்த்தம், அனுபவிப்பாளர்னு அர்த்தம். அப்ப நம்ம ஏன் வந்து ஒரு பிரபுன்னு கூப்பிடுறோம்னா, உங்களுக்கு நான் சேவை செய்யறேன், நீங்க தான் என்ஜாய், நீங்க தான் பெரியவர், அதுக்குதான் நம்ம வந்து நம்மளை கீழே வச்சுக்கிறோம். நீங்க தான் உயர்ந்தவர், அதுக்குதான் பிரபு என்றால் யூ ஆர் த என்ஜாயர். பட் உயர்தரமான பிரபு வந்து யாருன்னா பகவான் கிருஷ்ணர் தான் உண்மையிலே பிரபு. அப்ப பிரபு என்றால் என்ன அர்த்தம்னா, we not enjoyer, பகவான் இஸ் த என்ஜாயர். பகவான் தான் ரியல் பிரபு. ஓகேவா? ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், நான் தான் என்ஜாய் பண்றவன் நினைக்கும் போது என்ன ஆகுது, நம்ம மத்தவங்களுக்கு மரியாதை தரதுக்கு நம்ம வந்து கொடுக்க மாட்டோம். எஸ், இப்ப உதாரணத்துக்கு நான் தான் இங்க எல்லாமே நான் அப்படின்னு நினைக்கும் போது என்ன ஆகும், நம்ம அதை அனுபவிக்கிறோம், அந்த சூழ்நிலையை அனுபவிக்கிறோம், அந்த கிரௌட அனுபவிக்கிறோம். இப்ப உதாரணத்துக்கு டெம்பிள்ல வந்து உதாரணம் டெம்பிள் வந்து ஆள் கூட வந்துருச்சு. ஓகே பிரபு பாத்தீங்களா பிரபு, நீங்க மேனேஜ் பண்ணும்போது ஆள் வந்துச்சா, நான் மேனேஜ் பண்ணும்போது இவ்வளவு ஆள் வந்துச்சு பாத்தீங்களா பிரபு. அப்ப என்ன அர்த்தம், அந்த கிரௌட நம்ம அனுபவிக்கிறோம். ஆக்சுவலி அந்த கிரௌடு, அந்த கூட்டத்தை யாரு அனுபவிக்கணும்? யாரு ஒரிஜினல் பிரபு? யாரு? பகவான் அனுபவிக்கணும். இப்ப உதாரணத்துக்கு ஒரு பிரபு, உதாரணத்துக்கு மேனேஜ்மெண்ட்ல ஒருத்தர் நடத்துறாங்க வச்சுங்களேன், இல்ல யாரோ ஒருத்தர் எடுத்து ஒரு கிளாஸ் நடத்துறாங்க, புதுசா ஆரம்பிக்கிறாங்க, அவங்களுக்கு கூட்டம் வரல, அப்ப அவங்க வந்து வீக்கானவங்க. கூட்டம் வந்தா நான் வந்து பெஸ்டானவன், பயங்கரமா நடந்துச்சு நான் பெஸ்ட், பயங்கரமா நடக்கல நீ வந்து ஒஸ்ட். நோ, அங்க நல்லா சேவை நடக்குது, அங்க நல்ல கூட்டம் வராங்க, அங்க நல்லா பக்தர் வராங்கன்னா அந்த பெருமை, அந்த கிரெடிட் யார் அனுபவிக்கணும்? பகவான் அனுபவிக்கணும். காரணம் என்ன? வாய், அவர் தான் பிரபு, இஸ் த என்ஜாயர். அதனாலதான் பகவான் பகவத்கீதை பாடத்தை சொல்றாரு, போக்தாரம் யக்ஞ தபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுஹூர்த சர்வபூதானாம் ஞாத்வமம் சாந்தி ருச்சதி. போக்தன அனுபவிப்பாளர், சர்வலோகம், உலகத்தை எல்லாமே நான் தான் அனுபவிப்பாளர். போக்தார் யக்ஞ சர்வலோக மகேஸ்வரம், நான் சர்வலோகம் நான் தான். அதனால கிருஷ்ண இஸ் த பூர்ண வஸ்து. சுஹூர்தம் சர்வபூதானம், ஐ எம் த வெல் விஷிங் ஃப்ரெண்ட், நான் வந்து எல்லாருக்கும் ஃப்ரெண்டு. அதே போல பாருங்க, உபதிருஷ்டா அனுமந்தா பக்தா போக்தா மகேஸ்வரம் சாப்டர் 13 13வது சொல்றாங்க. அதாவது இந்த உலகத்துல நான் தான் அனுபவிப்பாளன். ஓகேவா? பிறகு இங்க எது செய்தாலும் என்னுடைய அப்ரூவ் இல்லாம, என்னுடைய கட்டளை இல்லாம, என்னுடைய அனுமதி இல்லாம இந்த உலகத்துல எதுவும் நடக்காது. ஆனா நான் அதுல சம்பந்தம் படுறது கிடையாது. அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவர் தான் எல்லாம் அனுபவிக்கிறாரு. அவர் ரியல் என்ஜாயர் பகவான் கிருஷ்ணர் தான். ஆனா எப்ப நான் என்ஜாய் பண்றோமோ, அந்த கிரெடிட்டை நம்ம எடுக்கிறோமோ, நம்ம என்ன ஆகுது, உள்ளுக்குள்ள அகங்காரம் ஏஞ்சிக்குது, உள்ளுக்குள்ள அகங்காரம் வந்துருது. அது வரும்போது என்ன ஆயிடுது, நம்ம மத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்கறத நம்ம வந்து கொடுக்க மாட்டோம், மரியாதை நம்ம கொடுக்கறது இல்லை. அதுதான் த மெயின் ரீசன். நம்ம என்ன ஆகிறோம், அங்க நம்ம வந்து கடவுளா மாற பார்க்கிறோம். தென் நம்ம என்ன பண்றோம், அந்த ரெஸ்பெக்டை டிமாண்ட் பண்றோம். நீ எனக்கு ரெஸ்பெக்ட் பண்ணு, நீ எனக்கு மரியாதை கொடு, அப்போ நான் உனக்கு மரியாதை கொடுப்பேன். என்னைக்குமே பக்தி பாதை வரக்கூடிய கிரெடிட்டை நம்ம எடுத்துக்க கூடாது. அது குரு என் கிருஷ்ணனுக்கு ஆஃபர் பண்ணணும். பிரபு நீ நல்லா பாருங்க, மாதாஜி நீ நல்லா சமைக்கிறீங்க, பிரபு நீ நல்லா சமைக்கிறீங்க, பிரபு நீ நல்லா கிளாஸ் கொடுக்குறீங்க, பிரபு நீங்க வந்து நல்லா நீங்க செஞ்சதுனாலதான் பிரபு கிரௌடு கூட வருது, பிரபு நீங்களும் இது நடக்காது பிரபு. ஓகே, வாட் எவர், எந்த புகழ்ச்சியும், எந்த ஃபேம், நேம் ஃபேம் வந்தாலும் அதை நீங்க என்ன பண்ணணும், இல்ல பிரபு ஒண்ணு நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம எது கிடைச்சாலும் அது குரு என் கிருஷ்ணருக்கு ஆஃபர் பண்ணணும். அங்க வந்து நம்ம பப்ளிக்ல வந்து இல்ல நான் ரொம்ப கீழானும், ரொம்ப நரகத்தானும், ஓகே ஐ எம் ஜஸ்ட் வந்து நான் எல்லாம் குரு கிருஷ்ணன் பாத்துக்கிறேன், எல்லாம் புறபாக்கணும், அந்த அளவுக்கு சொல்லலாம். ரொம்ப கீழே இறங்கி போய் அதுக்கு தனியா நம்ம வந்து நான் ரொம்ப நரகத்துக்கு போகக்கூடியவன், அந்த அளவுக்கு ரொம்ப போகக்கூடாது, அந்த அளவுக்கு ரொம்ப போகவே இல்லை. ஆனா எல்லாமே குரு என் கிருஷ்ணா, அந்த கிரெடிட் அவன் கொடுக்கணும். வெறும் வாயில மட்டும் கொடுக்கறது கூடாது, மனதளவுல எல்லாத்தையும் நம்ம கொடுக்கணும். பிகாஸ் அவரு பகவான் இஸ் த பூர்ண வஸ்து, அவர் தான் கம்ப்ளீட் என்ஜாயர். அது நீங்க கொடுக்க பழகிட்டீங்கன்னா, உதாரணத்துக்கு உங்களுக்கு இயல்பாவே
அந்த புகழை வந்து பகவானுக்கு கொடுக்கறதுக்கு மனசார வரல. உங்களுக்கு என்ஜாய் பண்ணணும், மனசுல வந்து என்ஜாய் பண்ண ஆசை வருது. நீங்க பகவானுக்கு அந்த புகழை கொடுக்கிற மாதிரி மனசுல ஒரு நாடகம் மாதிரி உங்களுக்கு நடிச்சா மட்டும் போதும். நீங்க ஒரு பொய்யா ஒரு டிராமா நடிச்சா கூட பகவான் அதை ஏத்துக்குவாரு. பிறகு அது நடிப்பு வந்து சொல்லி அது உண்மையாக மாறும். அது நம்ம என்ன பண்றோம், எல்லா கிரெடிட்டும் நம்மளே எடுத்துக்கணும் நினைக்கிறோம். அதுதான் நம்மளுடைய பக்தி பாதைக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையே ஆகுது. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஆன் டைப் ஆஃப் டார்க்னஸ். எஸ், இது ஒரு வகையான ஒரு டார்க்னஸ். என்ன சொல்லுவாங்க, அறியாமை, இக்னோரன்ஸ். சித்த குவா. சித்த குவானா வந்து என்ன அர்த்தம்னா, குவானா வந்து பாத்தீங்கன்னா our heart like a cave. Mahaprabhu appear heart with Nityananda Prabhu. Sorga Chandra. They are activity clear that. சித்த குவானா வந்து என்ன அர்த்தம்னா, நம்மளோட மனது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட மனசு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழுக்கா இருக்கு. அப்ப மகாபிரபு இதுக்குள்ள எப்படி வருவாரு? மகாபிரபு உள்ளுக்குள்ள வரமாட்டாரு நம்ம மனதுக்குள்ள. அவருக்கு முன்ன இன்னொரு நபர் வருவாரு. அது யாரு? நித்யானந்த பிரபு. நித்யானந்த பிரபு வந்து யாரு? அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா குரு பரம்பரா லிஸ்ட் போட்டா ஆதி குரு நித்யானந்த பிரபு. நித்யானந்த பிரபு வந்து அத சொல்ற பாத்தீங்கன்னா பாடல் இருக்காங்க, நித்யானந்த கோட்டி சண்ட நித்யானந்த நித்தாய் பாத காமலா கோட்டி சந்திர சுசிதாலா. நித்யானந்த பிரபு பாத்தீங்கன்னா கோடி சந்திர சுசிதாலா. கோடி சந்திரனா 1000 நிலாக்கள் உள்ளுக்குள்ள இருந்துச்சுன்னா எவ்வளவு வெளிச்சமா இருக்குமோ அந்த மாதிரி உள்ளுக்குள்ள நித்யானந்த பிரபு வந்துதான் நம்மளோட மனசு எல்லாத்தையும் வெளிச்சமா மாத்துவாரு. அப்புறம் தென் மகாபிரபு வருவாரு. பிகாஸ் காரணம் என்ன, அவரு நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த டார்க்னஸ், அந்த அழுக்குகளை அவர் வெளியாக்குவார் நித்யானந்த பிரபு. தட்ஸ் வாய் நமக்குள்ள சோ மச் அழுக்கு இருக்கு. மரியாதை கொடுக்கறது இல்ல, மற்றவங்களுக்கு மரியாதை கொடுக்கறது இல்ல, நம்ம மரியாதை எதிர்பார்க்கறது, இந்த மாதிரி நிறைய வகையான அழுக்குகள் இருக்கு. அப்ப டார்க்னஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன சொல்றது நிறைய இருக்கு. என்னன்னா அதுல வந்து ஆச்சரியம் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம மனசுல என்ன டார்க்னஸ் இருக்குன்னு என்னன்னு சொல்றாங்கன்னா, நம்ம வந்து சரீர சேத்தனா என்ன பண்றது, என்ன அர்த்தம்னா நான் இந்த உடல்னு சொல்லி நினைச்சுக்கிறது. இப்ப நான் இந்த உடல், ஐ எம் திஸ் பாடின்னு நினைக்கும் போதுதான் நம்மளுக்கு அட்டாச்மெண்ட், பற்றுதல், அகங்காரம், அப்புறம் வந்து என்னது ரெஸ்பெக்ட் எதிர்பார்க்கறது, இதெல்லாம் வந்து நான் இந்த உடம்பு நினைக்கும் போதுதான் இவ்வளவு பிரச்சனை வந்து அங்க சேருது. அப்ப ஐ எம் திஸ் பாடி, சரீர சேத்தனா, இது இந்த எண்ணம் உள்ளுக்குள்ள வருதுன்னா என்ன அர்த்தம், நம்ம இன்னும் அந்த மனசுக்குள்ள அழுக்கு இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம். ஓகேவா? அப்ப இந்த சரீர சேத்தனா, நான் தான் இந்த உடம்புன்னு நினைக்கும் போது என்ன ஆகும், நம்ம அடுத்த கட்டம் என்ன பண்ண ஆரம்பிப்போம், இந்த உடம்புக்கு இன்பத்தை கொடுக்க ஆரம்பிப்போம். சொன்னாங்க பாத்தீங்கன்னா, ஸ்லோகத்துல சொன்னாங்க பாத்தீங்களா, அதாவது இந்த உலகத்தோட இன்பத்துல எங்கேயும் போகாம, எந்த வகையான ஆண் பெண் உறவுலையும் ஈடுபடாம ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க வந்து எங்க போறாங்க, அப்பதான் பிரம்ம ஜோதிக்கு போறாங்க அவங்க. ஆனா இந்த பக்தி மார்க்கம் எப்படிப்பட்டதுன்னா, நீங்க எந்த வகையான கட்டும் தவங்கள், குளிர் வெயில்ல போயிட்டு நீங்க தவங்களை செய்ய தேவையில்லை. நீங்க பக்தி பாதை இருக்கக்கூடிய அந்த ரூல்ஸ் ரெகுலேஷன் சரியா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, நீங்க பூக சூக மதக தபக ஜனக சத்தியம், பிறகு பிரம்ம ஜோதி, அப்புறம் வந்து காரண ஓஷன் பிரஜா நதியை கடந்து வைகுண்டங்கள் லோகங்கள் போவீங்க. வைகுண்டம் கடந்து துவாரகா மதுரா கடந்து நீங்க கோலோகத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதுதான் இந்த பக்தி பாதையோடைய மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட். அதுதான். அப்ப நம்ம என்ன பண்றோம், நான் இந்த உடல் நினைக்கும் போது என்ன ஆகுது, நம்ம பக்தி பாதையில மிகப்பெரிய தடங்களா ஆகுது. நம்மளுக்கு இந்த பூர்ண பஷ்டு பகவான் நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியல. ரெண்டாவது டார்க்னஸ் வந்து என்னது, லார்ட் ஆஃப் திஸ் வேர்ல்ட். நான் தான் வந்து இங்க எல்லாமே. அதாவது இப்ப கடவுள் தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றேன்னு சொல்றோம்ல, அதே போய் நம்ம நான் தான் கடவுள் நினைச்சுக்கிறது. நான் தான் இங்க எல்லாமே, நான் தான் இங்க எல்லாம் கண்ட்ரோல் பண்றேன், என்னை மீறி நடந்துராது, என்னை மீறி நான் செஞ்சிருவியா, நான் தான் இங்க, நான் இல்லைன்னு ஒரு நடக்காது. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளை அனுபவிக்கிறதுக்கு
தூண்டுறது. நான் தான் பிரபுனா என்ன சொன்ன, பிரபுனா தூண்டுறது, நான் தான் அனுபவிக்கணும், நான் தான் அனுபவிக்கணும். அப்ப வந்து ஒரு கிரௌடு கூட வருதா, பாத்தியா என்னாலதான் எல்லாமே நடக்குது, ஏன் நான் இல்லைன்னா இது நடந்துருமா, ஒரு ஃபங்க்ஷன் சரியா நடந்து கரெக்டா ஒரு ஃபெஸ்டிவல் நடத்தி முடிச்சுமா, பாத்தியா நான் மேனேஜ் பண்ணனால்தான் நடக்குது, நீங்க மேனேஜ் பண்ண நடந்திருக்குமா, நான் பண்ண, அந்த மாதிரி நினைக்கிறது இஸ் த லாட் ஆஃப் த வேர்ல்ட். அதாவது வந்து என்ன இருந்ததுன்னா, நான் தான் இந்த உலகத்தோடைய கடவுள் அப்படின்னு நினைக்கிற மாதிரி, நான் தான் எல்லாம், அந்த அகங்காரம் நமக்குள்ள வருது. எந்த கிரெடிட்டும், ஒரு ஃபெஸ்டிவல் நல்லபடியா நடந்து முடியுறதும் அது பகவான் கருணையால் தான். ஒரு ஃபெஸ்டிவல் நடக்கும் போது அதுல தடங்கள் வந்தாலும் அது பகவான் கருணையாலே நடக்குது. ஒரு ஃபெஸ்டிவல் நடக்கும்போது பல டிஸ்டர்பன்ஸ் வருது, அது எல்லாமே பகவானுடைய அவருடைய ஏற்பாட்டுல தான், குரு கிருஷ்ணர் தான் இதை செய்யறாங்க. நம்ம ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மட்டும்தான், நம்ம ஒண்ணுமே கிடையாது, நம்ம நத்திங், நம்ம ஜீரோ, பகவான் இஸ் ஒன். நம்ம எத்தனை ஜீரோ, எத்தனை பேர் செய்தாலும் நம்ம எல்லாமே ஜீரோ 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 தான். அது எப்ப பகவான் கொடுக்குறோமோ, எப்ப பகவான் அனுபவிக்கிறாரோ அதுதான் ஒண்ணுக்கு ஆதரும். அந்த ஒன் வந்து அந்த ஜீரோவோட சேரும் போதுதான் என்ன ஆகுது, அங்க அந்த ஜீரோக்கு வேல்யூ கிடைக்குது. அது 10ஓ 100ஓ 1000ஓ மில்லியனோ ட்ரில்லியனோ அந்த மாதிரி வருது. ஓகேவா? அதனாலதான் அது பாத்தீங்கன்னா நம்ம வந்து நான் தான் அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம், நான் தான் இதெல்லாம் செய்யணும்னு நினைக்கும் போது என்ன பண்றோம், நம்ம வந்து மரியாதை எதிர்பார்க்கிறோம். அடுத்து என்ன நடக்குது, மரியாதை எதிர்பார்க்கிறோம். இது பக்தி சித்தாந்த தாக்கூரோடைய வேர்ட்ஸ், இதெல்லாம் மரியாதை எதிர்பார்க்கிறோம். மரியாதை எதிர்பார்க்கும் போது அது கொடுக்காத நபர்களை பார்த்து என்ன ஆகுது, அடுத்து என்ன ஆகுது, மூணாவது என்ன நடக்குது, கோபம் வருது, அந்த வெறுப்பு வருது. ராக அண்ட் துவேஷா. ராக துவேஷம் என்ன, அது ராகனா எனக்கு பிடிச்சவன், துவேஷானா எனக்கு பிடிக்காதவன், எனக்கு பிடிச்சவன் தான் எனக்கு பிடிக்காதவன் தான் அது வருது. இதெல்லாம் வந்து படிப்படியாக இதெல்லாம் ஒரு டார்க்னஸ். பக்தி சித்தாந்த தாக்கூர் என்ன சொல்றாருன்னா, டோன்ட் திங்க் ஆன் செல்ஃப் த பிரபு. எப்பவுமே நான் தான் அனுபவிக்கன்னு நினைக்க கூடாது அப்படின்னு மகாராஜ் சொல்றாங்க. எஸ், if think Krishna is the only Prabhu, then he can give respect to all and all. பகவான் தான் எல்லாத்தையும் அனுபவிக்கிறாரு, பகவான் தான் எல்லாமே செய்யறாரு. நான் இவ்வளவு சக்சஸா இந்த ப்ரோக்ராம் செஞ்சு முடிக்கிறேன்னா இதுக்கும் காரணம் பகவான் தான். அப்படி எல்லாமே எல்லா கிரெடிட்டும் பகவான் குரு கிருஷ்ணா கொடுக்கும்போது என்ன நடக்குது, நம்ம வந்து எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கக்கூடிய அந்த பழக்கம், அந்த attitude உள்ளுக்குள்ள வருது ஆட்டோமேட்டிக்கா. What happen if not give respect to all? What is the result? நம்ம மத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்கல, நம்ம யாரும் கொடுக்கல, அப்ப என்ன நடக்கும், என்ன ரிசல்ட் வரைக்கும், என்ன அதோட விளைவு என்ன, அது all respect goes to all. நம்ம எல்லாருக்கும் மரியாதை கொடுக்குறோம், எல்லாருக்கும் நம்ம மரியாதை கொடுக்குறோம், எல்லாருக்கும் மரியாதை கொடுத்துருக்கோம். அப்ப அந்த ரிசல்ட் அதோடைய பிரதிபலன் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, நம்ம ஆல் ரெஸ்பெக்ட் கோஸ் டு கிருஷ்ணா. அதாவது என்ன அர்த்தம், நம்ம பகவானுக்கு நம்ம மரியாதை கொடுக்குறோம் சொல்லி அர்த்தம். நம்ம எல்லாரையும் மதிக்கிறோம்னா அது என்ன அர்த்தம்னா, நம்ம பகவானையும் மதிக்கிறோம் சொல்லி அர்த்தம். ஏன்னா எல்லா இதயத்துக்குள்ளேயும் பகவான் கிருஷ்ணர் உள்ளுக்குற பரமாத்மா இருக்கிற, எல்லாரையும் மதிக்கணும். உங்களுக்கு எதிரியோ உங்களுக்கு பொறாமையோ வாட் எவர் நீங்க பேசணும் கூட பிரச்சனை இல்லை, ஆனா அவங்கள பார்க்கும் போது அவங்க முகத்தை பார்க்கல, அவங்க திரும்பி போயிட்டாங்கன்னா ஓகே பிரச்சனை இல்லை. ஆனா அவங்க பாக்குறாங்கன்னா ஜஸ்ட் உங்களால முடிஞ்சா ஹரே கிருஷ்ணன் சொல்ல, அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் நீங்க அமைதியா வச்சு இருக்கலாம், ஓகேவா? ஆனா மூஞ்சி திருவிட்டு போறது, அவங்க இப்படி வந்தாலும் இப்படி போறது, அங்க போறது, அந்த மாதிரி பண்றது அது வந்து அது பக்தி பாதைக்கு நல்லது இல்லை, ஓகேவா? இஃப் வி கீப் சம்திங் ரெஸ்பெக்ட் வாட் ஹேப்பன், ஓகே, தென் அவர் செல்ஃப் டிமாண்ட் ரெஸ்பெக்ட். நம்ம வந்து கொஞ்சோண்டு மனசுல எனக்கு மரியாதை கிடைச்சா போதும் அந்த மாதிரி என்ன கொஞ்சம் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, நம்ம திருப்பியும் என்ன ஆகும்னா அந்த மரியாதை எதிர்பார்க்கிற தன்மை உள்ளுக்குள்ள இருந்துட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எவ்ரிதிங் கிஃப்ட் டு கிருஷ்ணா, எல்லாத்தையும் பகவான் கிருஷ்ணன் கிட்ட கொடுக்கணும். நம்ம ஆச்சாரியர்கள் சொல்றாங்க பாருங்க, எல்லாத்தையும் பகவான் கிட்ட கிருஷ்ணன் கிட்ட கொடுக்கணும். நம்ம கொஞ்சம் நம்ம புடிச்சு வச்சிருந்தோமே, ஆனால் அந்த புடிச்சு வச்சிருக்கக்கூடிய சில விஷயத்துக்காகவும் நம்ம வந்து இந்த பூமியில பிறந்து வரணும், அதுக்குண்டான இன்பத்தின் மூலம் நம்ம அனுபவிக்கணும். அதனாலதான் பகவான் இஸ் த கிருஷ்ணன் இஸ் த பூர்ண வஸ்து, இஸ் த கம்ப்ளீட்டானவர். அவரு ஜோதியா இருக்கட்டும், பரமாத்மா, எல்லாமே எல்லாம் இந்த உலகத்தை பக்தி பண்ற எல்லாமே அவர்கிட்ட தான் இருக்கு. அப்ப நம்ம முழுமையா அவர்கிட்ட எல்லாத்தையும் அவர்கிட்ட கொடுத்துட்டுமே, ஆனால் இந்த நல்லது கெட்டது மானம் அவமானம் எல்லாத்தையும் எது நமக்கு வருதோ எல்லாமே கிருஷ்ணா குரு நீ தான் எல்லாமே பாத்துக்கிற அப்படி கொடுத்துட்டுமே, ஆனால் அவரு அதை பாத்துக்குவாரு.
ஓகேவா? then by that will develop. நம்ம வந்து ஏதாச்சும் நம்ம வந்து நம்ம நமக்குள்ள கீப் பண்ணிக்கிறோம், நமக்குள்ள நம்ம மனசை வச்சுக்கிறோம். எனக்கு இந்த இந்த இது இந்த புகழ்ச்சி எனக்கு வேணும், இது எனக்கு வேணும், நான் இப்படி செஞ்சுக்கிறேன், இது யாரு ஏதாச்சும் சொல்றாங்களா, இவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த கிரெடிட் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு நினைக்கும் போது என்ன ஆகுது, அங்கதான் நம்மளுக்கு வந்து பிரதிஷ்டா டெவலப் ஆகுது. பிரதிஷ்டான்னா வந்து என்ன, அது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரதிஷ்டானா வந்து என்ன சொல்லுவோம்னா அகங்காரம் கூட சொல்லலாம். அகங்காரம் நம்மளுக்கு டெவலப் ஆகுது. அப்ப பிரதிஷ்டா சரி, பிரதிஷ்டன்னா புகழ், பேரு புகழுக்கு ஆசைப்படுறது. எஸ், பிரதிஷ்டா பேரு புகழுக்கு ஆசைப்படுறது. பேரு புகழுக்கு பிரதிஷ்டா வந்தோடனே என்ன நடக்குது, அடுத்து வந்து என்ன பண்றோம், நம்ம பிரதிஷ்டா வந்து என்ன பண்றோம், பேரு புகழுக்கு ஆசை வந்து என்ன பண்றோம், நம்ம ஃபாலோவர்ஸ் சேர்க்க ஆரம்பிக்கிறோம். எஸ், போட்டிருக்கோம். நீ இந்த குரூப், நீ என் கூட வந்து, நான் அந்த குரூப், நீ என் கூட வந்து, நீ எங்க கூட தான் இருக்கணும், எங்க போக கூடாது, நீங்க இங்கதான் இருக்கணும், அங்க போக கூடாது, குரூப்பை சேர்க்க ஆரம்பிக்கிறோம், ஃபாலோவர் சேர்க்க ஆரம்பிக்கிறோம். அதுலதான் மகாபுரு என்ன சொல்றாரு, நான் தனம் நான் ஜனம். ஜனம்னா எனக்கு காசு வேணாம், எனக்கு பெண்கள் வேணாம், எனக்கு ஃபாலோவர்ஸும் வேணாம், எல்லாமே பகவானே உங்ககிட்ட, எனக்கு பக்தி மட்டும் கொடு. ஐதா பக்தி துவயி, பக்தி மட்டும் தான் எனக்கு வேணும், பக்தி மட்டும் கொடு. நீங்க எல்லாத்தையும் குரு என் கிருஷ்ணர் கிட்ட ஒப்படைச்சிட்டீங்கன்னா தென் கிருஷ்ணர் வந்து, குரு வந்து உங்களை வந்து வழி நடத்துவா. குரு கர்ணதார். அப்பதான் உங்களுக்கு கம்ப்ளீட் நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கும், முழு நாலேஜ் கிடைக்கும். தென் வந்து பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு வந்து உதாரணத்துக்கு பாருங்க, அழகா சொல்றாங்க. இப்ப உதாரணத்துக்கு நம்ம நாம சங்கீதம் செய்யறோம்னு வச்சுங்களேன். இப்ப எங்கேயோ நம்ம போறோம், நாம சங்கீதம் செய்யறோம், இல்லைன்னா வந்து ஏதோ ஒரு கீர்த்தன் மேல நடக்குது, ஒரு இடத்துல நடக்குது, நம்ம பாட்டு பாடுறோம், அங்க பெரும் பெரும் கூத்துக்கள் நடக்குது. இப்ப ஓகேவா, கீர்த்தன் பண்றோம், நாம சங்கீதம் பண்றோம்னா, நான் லீட் பண்றதுனாலதான் இந்த கீர்த்தனம் வந்து பயங்கரமா போகுது, நான் பாடலைன்னா இந்த கீர்த்தனை வந்து சரியா போகாது அப்படின்னு நம்ம வந்து நினைக்க கூடாது. அந்த மாதிரி நினைத்துமே ஆனால் அங்க நம்மளுக்கு பிரதிஷ்டா டெவலப் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஃபாலோவர்ஸை சேர்க்கணும்னு சொல்லி அர்த்தம். அந்த ஃபாலோவர்ஸ் சேர்க்கறதுக்காக தான் பாட்டு பாடுறோம்னு சொல்லி அர்த்தம். அந்த பாட்டுல, அந்த நாம சங்கீதத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜீவன் இருக்காது, சோல் இருக்காது. ஓகேவா, நாம சங்கீதத்துல என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஜீவன் இருக்கணும், சோல் இருக்கணும். ஓகேவா, நீங்க பயங்கரமா ராகத்தை அந்த ராகத்துல பாக்கணும், இந்த ராகத்துல பண்ணணும், இழுக்கணும், அதெல்லாம் வந்து அவசியம் இல்லை. அந்த படிச்சிருந்தீங்க உண்மையிலே வருதுன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனா ராகத்துக்காக தான் பாடுற மாதிரி அந்த மோட்டிவ்ல போயிடக்கூடாது. பிகாஸ் நம்மளுடைய நாம சங்கீர்த்தனத்தை வந்து ராகினி வந்து அதை வந்து என்ன பண்ண டாமினேட் பண்ணிடக்கூடாது. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் த பிலோசபி. புரியுதா? ஓகேவா, ராகினா வந்து பாத்தீங்கன்னா சா ரி கா மா பா தா, 7 ஸ்வரங்கள் இருக்கா. இந்த 7 ராகங்களுக்கு ஸ்வரங்கள் சொல்றேன், 7 ராகங்களுக்கா. இந்த ராகங்கள் மூலியமா தான் இந்த இழுக்கணும், இங்க இருக்கணும், அந்த மாதிரி மூட்ல போயிருச்சுன்னா, கீர்த்தன் போயிருச்சுன்னா, அங்க ராகினி என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க நாம சங்கீதத்தோட சோல் இருக்குல்ல, நாமத்தோட உண்மையான ஒரு ஆத்மாத்மான ஒரு பவர் இருக்குல்ல, அந்த ராகினி கவர் பண்ணிடும். உங்களுக்கு தெரிஞ்ச இயல்பாக வந்தா நீங்க பாடலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனா ராகத்தை போக்கஸ் பண்ணக்கூடாது. என்னைக்கும் பகவான அவரை திருப்திப்படுத்தணும், அவரை அங்க திருப்தி அடைகிறாரா. ஆனா நாம சங்கீதத்துல முக்கியமா இங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் லீட் பண்றதுனால கீர்த்தனை சக்சஸ்ஃபுல்லா போகுது நினைக்க கூடாதான். என் மின்னுக்கு சைத்தன்யா மகாபிரபு உட்கார்ந்து லீட் பண்றாரு. மகாபிரபு, நித்யானந்த பிரபு, அத்வைத ஆச்சாரியார், சிவானந்த சேனா, பிறகு முராரி குப்தா, சைத்தன்ய மகாபிரபுடைய கௌட பிரியஜன, எல்லாம் கௌடிய வைஷ்ணவர்களுடைய கௌரங்க மகாபிரபு பக்தர்களும் முன்னுக்கு இருந்து என்ன லீட் பண்றாங்க. அப்படி நினைக்கும் போது தட் கீர்த்தன், அந்த கீர்த்தன், அந்த நாமம், அந்த நாம சங்கீர்த்தனம், அது வந்து பகவானை திருப்திப்படுத்தும். உங்களுக்கு இயல்பா அந்த மூட்டு வரலன்னா கூட பரவாயில்ல, அந்த மாதிரி நம்ம நடிக்க கத்துக்கணும், மனதளவுல நடிக்க கத்துக்கணும். அப்ப இயல்பா ஸ்லோ என்ன ஆகும், அந்த மனசுல அந்த எண்ணம் நமக்கு இயல்பாக பை நேச்சரா நமக்கு வர துவங்கிடும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் அந்த பூர்ண வஸ்து பகவான் கிட்ட நம்ம கொடுக்கணும். கிருஷ்ணா இஸ் அ பூர்ண வஸ்து, கம்ப்ளீட் ஆனவர். அவரு அனுபவிக்கணும். என்னோட சேவை, என்னோட சாண்டிங், என்னுடைய புக்கு படிக்கிறது, என்னோட திங்கிங், நான் மனசு நினைக்கிறது, இது எல்லாமே பகவான் கொடுக்கணும். அந்த எல்லா கிரெடிட்டும் பகவானுக்கு கொடுக்கணும். எனக்கு கிடைக்கூட புகழ் பகவானுக்கு கொடுக்கணும். இந்த மாதிரி நினைக்கும் போது தென் அந்த பூர்ண வஸ்து நம்மளுக்கு குரு மூலியமாக நம்மளுக்கு அந்த
ஃபுல் கம்ப்ளீட் நாலேஜ் நமக்கு கொடுப்பாரு. அகங்காரம், காம, குரோதம், லோப, மோகம், மதம், மாட்சரியா, இந்த 6 வகை எதிரிகள் உள்ளுக்குள்ள வச்சிருக்கும் போது நம்மளுக்கு பகவான், இந்த பூர்ண விஷ்ணு பகவான் குரு மூலியமாக நம்ம கொடுக்கிற நாலேஜை நம்மளால முழுசா ஏற்றுக்கொள்ள முடியாது. தட்ஸ் வை we develop so much doubt. சம்சயாமா வினாசதி, அதாவது எந்த டவுட் இருந்தாலும் நம்ம கிளியர் பண்ணிக்கணும். ஏன் நம்மளுக்கு நிறைய டவுட் வருதுன்னா நம்ம அதை கிளியர் பண்ணணும். ஆனா குரு அந்த நாலேஜ் கொடுத்தும் நம்மளுக்கு உள்ளுக்குள்ள இறங்கல, உள்ளுக்குள்ள போகணும். என்ன காரணம்? உள்ளுக்குள்ள அழுக்குகள் நிறைய இருக்கு. தட்ஸ் வை அந்த பூர்ண விஷ்ணு பகவானை நம்ம புரிஞ்சு கொள்ள முடியாது. அப்ப என்னது, நம்ம வந்து பகவான் தான் அனுபவிக்கிறாரு, பகவான் தான் என்ஜாய் பண்றாரு, பகவான் பூர்ண விஷயம் நினைக்கும் போது ஆட்டோமேட்டிக் நம்ம என்ன ஆகுறோம், நம்ம வந்து 2வது இடத்துக்கு வந்துடுறோம். ஆயம் தாசனுக்கு வந்துடுறோம். ஐயோ நான் தாசன், நான் சேவகன், அந்த நிலைமைக்கும் மனசு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். மனசு என்ன ஆகுது, சொல்லி அதுக்கு வந்து பயிற்சி பண்ணுது, பிராக்டிஸ் பண்ணுது. எல்லாம் பகவான். அங்க நீங்க பகவான் கிட்ட கொடுக்கும் போது நம்ம 2வது இடத்துக்கு வந்துடும். புரியுதா? அங்க நான் தான் பண்ண பிரபு, எல்லாம் நான் தான் செஞ்ச பிரபு, அங்க நான் வரும்போது நம்ம முன்னுக்கு வந்துடுறோம். அப்ப என்ன ஆகிறோம், அந்த கிரெடிட்ட, அந்த புகழை நம்ம அனுபவிக்க பார்க்கிறோம். அதனாலதான் நம்மளுக்கு வந்து அந்த பூர்ண வஸ்து ஞானம் உங்களுக்கு கிடைக்காது. நீ சொந்தமா அனுபவிக்கிற, நீ சொந்தமா என்ஜாய் பண்ணிக்கும் போது பகவான் கிடைக்கக்கூடிய அந்த கருணை, அந்த மெர்சி, அந்த ஞானம் உங்களுக்கு வந்து சேராது. சில பக்தி சித்தா சக்குரு என்ன சொல்றேன்னா, Thakur say I am the Atyaki, means Atyaki means perceive truth. நம்ம வந்து பாத்தீங்கன்னா means on perceive the truth within senses. நம்ம வந்து பகவானுக்கு மகட் சேவா, ஓகேவா, ஆல் வர்ஷிப் டு மகட் சேவா. மகட் சேவா இஸ் கோ டு டோர் டெலிவர் ஜீவா. மகட் சேவான்னு என்னது, நம்ம எல்லாரோடைய வீட்டுக்கும் போயிட்டு பகவான் நாம சங்கீர்த்தனம், பகவான் பத்தி பேசுங்க செய்யறோமா இல்லையா? நம்ம பெரிய அளவுல செய்ய முடியலாலும் கொஞ்சம் எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமாச்சும் கண்டிப்பா எல்லாரும் செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். மற்றவங்களை வந்து ஹரிகிருஷ்ணன் வந்து சொல்ல வைக்கிறது, நீங்களும் வந்து கலந்துக்குங்க. ஒரு ஹவுஸ் ப்ரோக்ராம் செய்யணும்னா மற்றவங்களை வந்து உள்ள கூப்பிடுறது, இந்த மாதிரி எல்லாரையும் நம்ம வந்து முடிஞ்சவங்க எல்லாத்தையும் என்கேஜ் பண்ற பாருங்க. நம்மளுக்கு தெரிஞ்சதை ஒரு 4 பேருக்கு சொல்றது, நம்மளுக்கு ஒரு ஃபெஸ்டிவலோட போஸ்ட் வந்திருக்கா அதை போன்ல மற்றவங்களுக்கு ஷேர் பண்றது, இந்த மாதிரி செய்யுது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மகட் சேவா. அப்ப என்னது, நம்ம வந்து நான் வந்து என்கிட்ட வந்து எந்த நாலேஜும் எனக்கு கிடையாது. அந்த பகவான் வந்து பாத்தீங்கன்னா அதுக் செஞ்ச பகவான் என்ன அர்த்தம், அதுக் செஞ்ச என்ன அர்த்தம், நம்ம புலன்களுக்கு அப்பாற்பட்டவர், பியாண்ட் அவர் சென்ஸ் பெர்செப்ஷன், நம்மளுக்கு புலன்களுக்கு அப்பாற்பட்டவர் பகவான் அதுக் சஜா. அப்ப எனக்கு எந்த தகுதியும் கிடையாது, நான் வந்து அவர் கொடுக்குற கருணையால செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்ப என்னது ஆல் டீச்சிங்ஸ் மீ ஹவு டு வர்ஷிப், எனக்கு எல்லா நாலேஜும் கொடுக்கறது பகவான் தான் அப்படின்னு நம்ம வந்து அந்த நிலைக்கு, தாசன் என்ற நிலைக்கு நம்ம வரணும். தென் அந்த தாசன் என்ற நிலைக்கு நம்ம வரும்போது நம்ம என்ன ஆகும், நம்மளோட ஒரே கோல் பகவானை வர்ஷிப் பண்றது, பகவானை புரிஞ்சுக்கிறது, பகவான் மட்டுமே அந்த சென்டர் பாயிண்ட் விட்டு வேற எந்த சைடு நகராம இருக்குதான் நம்ம ஒரே கோலா மாறும் நம்மளுக்கு. அப்பதான் எப்ப தாசனா மாறுறோமோ, எப்ப சேவகனா மாறுறோமோ, மனதளவுல எப்ப சேவகனா மாறுமோ அப்பதான் நம்மளுக்கு அந்த பகவான் சிங்கிள் பாயிண்ட் பக்தி பண்ணுவோம். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா ஐகாந்திக பக்தி, சிங்கிள் பாயிண்ட் பக்தி, அதான் ஐகாந்திக பக்தி. இல்லைன்னா ஏகாத்மா பக்தி சொல்லுவாங்க. ஏக்கானா சிங்கிள்னா ஒண்ணுன்னு அர்த்தம். கிருஷ்ணனை விட்டு வேற எந்த சைடு நம்ம போக மாட்டோம் நம்ம. எப்ப அந்த மாதிரி ஒரே சிங்கிள் பாயிண்ட் பக்தி நம்ம வருமோ, தென் கிருஷ்ணா வில் ஷவர் மெர்சி, பகவான் ஆட்டோமேட்டிக்கா அந்த கருணை கொடுப்பாரு. அந்த கருணை கிடைக்கும் போது நம்மளுக்கு என்ன நடக்கும், நம்மளுக்கு கிருபா பலா, ஆன்மீக பலம் கிடைக்கும். ஃபுல்லா வந்து முன்னுக்கு வந்து எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அது உள்ளுக்குள்ள வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான மனசு கிடைக்கும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆக்சுவலி நம்ம வந்து அன்குவாலிஃபைட், நமக்கு வந்து எந்த வகையான அதிகாரம் கிடையாது, எந்த வகையான தகுதியும் நமக்கு கிடையாது. பட் பகவானே உன் கருணையாலதான் நான் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த எண்ணம் எப்போதுமே நம்மளுக்கு இருக்கணும்.
நான் பண்ணனு என்னைக்கு நம்மளை தூக்கி நம்மளை முன்னுக்கு கொண்டு வரக்கூடாது. நம்ம ஒண்ணுமே இல்லை, நம்ம சும்மா டம்மி பீஸ் தான். நம்ம பகவான் தான் எல்லாமே பண்றாரு. அப்ப பக்தி சித்தாந்த தாக்கூர் என்ன சொல்றாரு? கிருஷ்ண சோ மெர்சிஃபுல், கிருஷ்ணா சென்ட் மெனி ஜீவா டு மீ, ஆக்சுவலி தே டீச்சிங்ஸ் மீ. ஓகே, பகவான் வந்து என்ன கொடுக்குறாருன்னா அவர் கருணை கொடுப்பாராம். எப்படி கொடுப்பாரு? அவரோட பக்தர்களை நிறைய பேரை அங்க அனுப்பி வைப்பார். அவங்க மூலியமாக நம்மளுக்கு எல்லா வகையான டீச்சிங்ஸ், எல்லா வகையான விஷயங்களும் நம்மளுக்கு சொல்லி கொடுப்பாரு. கிருஷ்ண நம்ம பகவான் நம்மளுக்கு எப்படி கருணை கொடுப்பாருன்னா, நம்மளுக்கு சில சமயத்துல நம்மளுக்கு எல்லாத்தையும் நம்ம கொடுத்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுவாரு. சில சமயத்துல நம்மளைய ஒருத்தவங்க மூலியமா நம்மளை திட்ட வைப்பாரு, நம்மளை திட்டுவாங்க, நம்மளை ஏசுவாங்க, அது மூலியமா நம்ம கருணை கொடுப்பாரு. எப்பவுமே நம்மளை போட்டு கொஞ்சிட்டு இருக்க மாட்டாரு பகவான். இந்த சமயத்துல நம்ம தவறு பண்ண வேண்டாம், வேற ஒருத்தவங்க மூலியமா நம்மளை திட்ட வைப்பாரு, நம்மளை ஏச வைப்பாரு. அந்த ஏசுற மூலியமாக நம்ம அது பகவான் கருணையாக தான் எடுத்துக்கணும். ஓகேவா? ஆனா உள்ளுக்குள்ள அகங்காரம் வச்சு என்ன பண்ணுவோம்? நீ யாரே என்னை ஏசுறது அப்படி நம்ம போயிடும் நம்ம. ஓகேவா? someone correct or scolding you then say is a Krishna's mercy. Yes, பக்தி சித்தாந்த என்ன சொல்றாரு? யாராவது உங்களை ஏசுனாங்க, உங்களை திட்டுறாங்கன்னா அது பகவான் கருணையை எடுத்துக்கங்க. ஏன் பக்தி சித்தாந்த இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா, உன்னைய புகழுங்க நீ பக்கத்துல வச்சுக்காத, உன்னை யார் வந்து பிரைஸ் பண்றவங்க புகழ்ந்து பேசுவாங்க அவங்க பக்கத்துல வச்சுக்காத, அது வேணாம். உன்னைய திட்டுறாங்க, உன்னை இருக்காங்கன்னா அவன் ஏன் திட்டுறாங்க, எதுக்கு திட்டுறாங்கன்னு கேட்டுக்கோ. அதுல இருந்து நீ உன்னை 1% நீ திருத்திக்கிட்டீங்கன்னா நீ ஒன்னும் முன்ன கிருஷ்ண பக்திக்கு ஒன்னும் ஒரு அட்வான்ஸா போக முடியும். அந்த மனநிலையை நம்ம வளர்த்துக்கணும். அதுதான் பக்தி சித்தாந்தருடைய இது. அப்ப இது நிறைய அப்படியே போயிட்டே இருக்கும், நிறைய அப்படியே அனுமான வளமே போயிட்டே இருக்குது. அப்ப இதோட கன்க்ளூஷன் வந்து டைம் பாருங்க, அதுக்கிட்ட 9:10 ஆயிடுச்சு. இந்த கன்க்ளூஷன் வந்து என்ன ஆகுதுன்னா, இதை அடுத்தடுத்த கிளாஸ் வந்து கொண்டு பண்ணலாம். பட் வந்து இந்த பூர்ண வஸ்து பகவானை நம்ம வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோமே ஆனால் நம்மளுக்கு பிரம்மன் பரமாத்மா என் பகவான் இந்த எல்லா நாலேஜ் நம்மளுக்கு தெரியும். அந்த பூர்ண வஸ்து பகவானை புரிஞ்சுக்கணும்னா நம்ம மனசு சுத்தமா இருக்கணும், நம்ம எல்லாருக்கும் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். நம்ம டோன்ட் டிமாண்ட் ரெஸ்பெக்ட், யாருக்கிட்ட மரியாதை எதிர்பார்க்க கூடாது. அப்ப இந்த மாதிரி பகவான் கிருஷ்ண கிட்ட நம்ம எல்லா கிரெடிட்டும் எல்லாத்தையும் அவரோட கொடுக்கணும். காரணம் என்ன? அவர் தான் பொக்தா, அவர் தான் பிரபு, அவர் தான் என்ஜாய். அப்ப அந்த மாதிரி கொடுக்கும் போது நம்ம என்ன ஆகிறோம்? நம்ம வந்து தாசனா மாறிடும். அந்த தாசன் பொசிஷன்லாம் எப்பவுமே இருக்கணும். அதுதான் இஸ் அ ரைட் பொசிஷன். அதுதான் உங்களுக்கு எல்லா வகையான நாலேஜ் கிடைக்கக்கூடிய எல்லா வகையான அதிகாரமும் எல்லா குவாலிபிகேஷனும் நீங்க தாசனா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு எல்லா நாலேஜ் வந்து சேரும். அப்பதான் பரமாத்மா பகவான் எல்லாமே இந்த கேலக்சி எல்லா நாலேஜும் நமக்கு வந்து புரிய ஆரம்பிக்கும். ஓகே, thank you so much. Hare Krishna. Jai Chaitanya Charitamrita ki jai. Jai Radha Gopal ji ki jai. Gauranga Mahaprabhu ki jai. Jai Gaur Premanande. Hari Hari Bo. எஸ், இது ஒண்ணு நிறைய இருக்கு. இது அடுத்த வாரம் இன்னும் கொஞ்சம் இதை பத்தி இன்னும் கொஞ்சம் பேசுவோம் நம்ம. எஸ், எதுவும் கேள்விகள்?